ஆசிய பிராந்தியத்தின் மிக முக்கிய புவிசார் அரசியல் நகர்வாக பார்க்கப்படும் இந்தியா இலங்கை தரைப்பால திட்டம் இலங்கை தீவின் பொருளாதார விதியை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என புதிய ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பில் இந்த திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள நீண்டகால வர்த்தக நன்மைகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய இலங்கை தரைவழி இணைப்பை மதிப்பிடுதல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள இந்த உத்தியோகபூர்வ ஆய்வில் இரு நாடுகளுக்கும் இடையே அமையவுள்ள நேரடி சாலை தொடர்பானது இருதரப்பு வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பிராந்திய உட்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான நிலத்தரப்பு தொடர்பை விவரித்திருந்தார். இவ்வளவு அருகாமையில் இருந்தும் நேரடி தரைவழி தொடர்பில்லாமல் இருப்பது ஒரு வரலாற்று முரண்பாடு என்றும் இந்த திட்டத்தின் பின்னாலுள்ள பொறியியல் மற்றும் வணிக காரணங்கள் மிகவும் வலுவானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த உரைக்கு பின்னரே இந்த விவகாரம் மீண்டும் இரு நாட்டு ஊடகங்களிலும் பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது. தற்போதைய திட்டமிடலின்படி இந்தியாவின் தனுஷ்கோடியையும் இலங்கையின் தலைமன்னாரையும் இணைக்கும் வகையில் அதிவேக சாலை மற்றும் தொடருந்து பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்வழி போக்குவரத்து தாமதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள கடல்வழி சுங்க நடைமுறைகள் மற்றும் துறைமுக நெரிசல்கள் காரணமாக கப்பல் மூலம் சரக்குகளை கொண்டு சேர்க்க குறைந்தபட்சம் 40 முதல் அதிகபட்சமாக 122 மணித்தியாலங்கள் வரை எடுக்கிறது. ஆனால் இந்த புதிய தரைப்பாலம் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் இதே சரக்கு போக்குவரத்தை வரும் 9 மணித்தியாலங்களுக்குள் மிக எளிதாக நிறைவு செய்துவிட முடியும் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட விளிஞ்சம் ஆழ்கடல் துறைமுகம் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் கொழும்பு துறைமுகத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இத்தகைய பிராந்திய போட்டிகளுக்கு மத்தியில் இந்த தரைப்பாலம் கொழும்பு துறைமுகத்தின் வர்த்தக எல்லையை தென்னிந்தியா வரை விரிவாக்கம் செய்யும். இதனால் கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச போட்டித்திறன் மேலும் பல மடங்காக உயரும். இந்த நேரடி தரைவழி இணைப்பானது இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடியது. குறிப்பாக வரும் 2034 ஆண்டளவில் சுமார் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக அசுர வளர்ச்சி காணவுள்ள தென்னிந்தியாவின் சந்தையுடன் இலங்கையின் பின்தங்கிய மாகாணங்கள் நேரடி தொடர்பு கொள்ள இந்த திட்டம் வழிவகுக்கும். குறைந்த செலவிலான இந்த தரைவழி அணுகுமுறை தென்னிந்திய பயணிகளை இலங்கை நோக்கி அதிகளவில் இருக்கும் என்பதால் உள்ளூர் மாகாணங்களில் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இருப்பினும் இந்த திட்டத்தின் சாதகங்களை விவரித்துள்ள மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளது. பாக்கு நீரிணை மற்றும் ராமர் பாலம் அமைந்துள்ள கடல் பகுதி அரிய கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் வனவிலங்குகளின் வாழ்விடங்களை கொண்ட அதீத உணர்திறன் மிக்க மண்டலமாகும். எனவே இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக சர்வதேச தரத்திலான விரிவான சூழியல் தாக்க மதிப்பீடு செய்யப்படுவது கட்டாயமாகும் என அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது.